ஸ்மார்த்தாதிகர்மநிகலம் ஏன சூத்திரதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசேரம சுதிஸ்மதி நரீபூர்ணம் சாத்திரகல்லோலசங்குலம் விஷ்ணபத்விரகம் சந்தம் வந்தே ஸ்ரீ விகணோர்ணவம். ஒரு இந்த வருஷம் 2024 வைகாசி மாதம் சிங்கிரிக்குடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி பிரம்மோத்சவம் ஆரம்பம். இந்த கோவில் வந்து தென்னார்காடு மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. ரொம்ப பிராச்சீனமான க்ஷேத்திரம், பல்லவர காலத்து கோவில். இங்கே வந்து பெருமாள் 16 கையோட இரண்ய சம்ஹார மூர்த்தியாக மேற்கு பார்த்த மாதிரி இருக்கார். இங்கே மொத்தம் பெருமாள் 16 கையும் பஞ்சவித பஞ்சாயிரங்கள் தைலத்தை பிடிச்சுட்டு இருக்கார். இங்கே வந்து க்ஷேத்திரத்தோட மகிமையே வந்து பெருமாள் மேற்கு பார்த்து பெருமாள் மட்டும் வீராசனத்தில் உட்கார்ந்துருக்கிறது தான் விசேஷம். ஆதிரின் பல்லவ மன்னனுக்கு வந்து பெருமாள் இங்கே வந்து இருக்கேன்னு சொல்லி சொற்பனம் ஆகி பல்லவ மன்னன் வந்து தேடி பார்த்து இங்கே இருக்க பெருமாள் இருக்கிறத பார்த்துட்டு சன்னதி கட்டுறதாக சொல்லப்படுறாங்க. இங்கே பெருமாள் வந்து 16 கையோட இரண்ய சம்ஹார மூர்த்தியாக இருக்கிறது வந்து திருவந்திபுரத்து தேவநாத பெருமாளை பிரகலாதனுக்கும் வசீஸ்வரருக்கும் நரசிம்மனா சேவை சாட்சியாக சொல்லப்படுறாங்க. இந்த க்ஷேத்திரத்தில் விசேஷம் என்னன்னா, பெருமாள் தனித்திருக்கார், மேற்கு பார்த்துருக்கார். இங்கே வந்து கணபதி இருக்கார், க்ஷேத்திர பாலகி விஷ்ணு துர்க்கை இருக்கார். இந்த க்ஷேத்திரத்தில் வந்து விசேஷம் என்னன்னா, உள்ளுக்குள்ளே வரும்போதே துர்க்கையை தாண்டி தான் வருவோம் க்ஷேத்திர பாலகி. அது தாண்டினதுக்கப்புறம் வந்து துவார பிரதேசத்தில் துவாரத்தில் இருக்கிற ராஜகோபுர துவாரத்தில் இருக்கிற கணபதி கிருடஸ்தானய கணபதியாக இங்கே மத்தியத்தில் இருக்கார். அது என்னன்னா, பெருமாள் உக்ரமூர்த்தியாக இருக்கிற தனியாக மூர்த்தி வீக்ஷணத்துக்காக இந்த கணபதி இருக்க ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். இது வந்து இந்த க்ஷேத்திரத்தோட விசேஷம் இன்னொன்று என்னென்னா, செவ்வாவுக்கு வந்து ரொம்ப பரிகாரம் மாதிரி நடந்துட்டுருக்கு. செவ்வாய்க்கிழமையில் வந்து நிறையா சேவார்த்தி வந்துட்டுருக்கேன். அவனுக்கு வந்து கல்யாணத்துக்காகவும் பிஸ்னஸ்க்காகவும் இதெல்லாம் வந்துட்டுருக்கேன். ருணமோட்ச க்ஷேத்திரம் இது. இங்கே வந்து கணபதி இருக்கிறதுனால கேதுவுக்கு வந்து ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். கேது தோஷம் உள்ளவா, கேது ஆளவாளுக்கு வந்து தடைகள் ஏற்பட்டிருக்கிறவாளுக்குன்னு இந்த கணபதியை பிரதட்சணம் பண்ணலாம். ராகுக்காக வந்து ராகு தோஷம், ராகுக்கு வந்து பொறாமல் இருக்குது, லக்னத்தில் ராகு இருக்குது அப்படின்றவர்களெல்லாம் வந்து இந்த துர்க்கை விசேஷம். இந்த துர்க்கையை வந்து பிரதட்சணம் பண்ணுவார். செவ்வாய்க்கிழமைன்றதுனால உக்ரமூர்த்தியாக இருக்கிறதுனால செவ்வாய்க்கு விசேஷம். பொதுவாக வந்து நரசிம்மர் வந்து வியாழக்கிழமை விசேஷம், பெருமாள் ஊன்றதால் புதன்கிழமை விசேஷம், சனிக்கிழமை எப்பயுமே விசேஷம், ஞாயிற்றுக்கிழமை சூரியன் சிம்மஸ்காரி சூரியன்றதுனால சிம்மமூர்த்தியாக இருக்கிறதுனால சூரியனுக்கும் விசேஷம், சந்திரனுக்கும் விசேஷம். சந்திரன் மனோகாரங்களுக்காக வந்து மனக்கிளேசங்கள்லாம் நிவர்த்தி பண்ணுறார். அதனால் திங்கக்கிழமையும் விசேஷம். இது வந்து இப்போ நவகிரகங்களுக்கு எல்லா கிரகங்களுக்குமே இந்த பெருமாள் வந்து விசேஷமான க்ஷேத்திரமாக இருக்குது. இந்த க்ஷேத்திரத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் நந்திவர்மன் வந்து கட்டினதாகவும் சொல்கிறார். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து 2ஆம் நரசிம்மவர்மன் காலத்து கோவில்னு சொல்கிறார். அது கரெக்டான வந்து இது தெரியல. இந்த இது ஆனால் வந்து பல்லவ மன்னனுக்கு தான் பெருமாள் சொல்கிறார். தரண் சிங்ன்ற ஒரு அமைச்சர் தான் இந்த கோவில் வந்து முன்னிறுத்து பல்லவ மன்னனுக்கு உறுதுணையாக இருந்து இந்த கோவில் கட்டதாக ஒரு இது இருக்குது. ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் வந்து சித்திரை மாதம் வைகாசி மாதம் பிரம்மோத்சவம் வரும். இந்த வருஷம் வந்து வைகாசி மாதம் வருது. எப்படி நரசிம்ம ஜெயந்தி அன்றைக்கி தீர்த்தவாரி நடக்கும். அதுக்கு 9 நாளைக்கு முன்னாடிலேருந்து உற்சவம் ஆரம்பம். ஷஷ்டியில் துவஜாரோகணம் ஆகி சதுர்தசியிலேயே வந்து தீர்த்தவாரி ஆகும். தீர்த்தவாரி அன்றைக்கி ரத உற்சவம் முடிக்கு மறுநாள் வந்து மட்டடி உற்சவம்னு சொல்லிட்டு நாச்சார் சம்பாதம் நடக்கும். 11ஆவது நாள் வந்து புஷ்பயாகம் நடக்கும். 12ஆவது நாள் வந்து ஊஞ்சல் உற்சவத்தோடு பெருமாள் இந்த பிரம்மோத்சவம் முடிகிறது. ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். எல்லாம் வந்து தெரிவிக்கும்.